ஆபேல் காயின் 2 பேர் இருந்தாங்க. 2 பேருக்கும் வாய்ப்பு இருக்கு ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு. காயினுடைய செய்கைகள் கிரியைகள், ஆபேலுடைய செய்கைகள் கிரியைகள் 2ஆக பிரிக்கப்படுகிறது. இப்ப ஆபேல் என்ன பண்றான்? பெஸ்டா செய்யணும், எதை செஞ்சாலும் கர்த்தரை கனப்படுத்தணும், நீதியா செய்யணும், கர்த்தருக்கு கொடுக்கணும், உற்சாகமா நல்ல காரியத்தை செய்யறான். அவன் அங்கீகரிக்கப்படுகிறான், ஆசீர்வதிக்கப்படுகிறான். ஆனால் காயின் அப்படி இல்லை. ஆகவே வேதம் சொல்லுகிறது, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், மேன்மை இல்லையோ, நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும், அவன் ஆசை உன்னை பற்றி இருக்கும், நீ அவனை ஆண்டு கொள்ளுவாய் என்றார். ஒரு தேவ பிள்ளை நன்மை செய்வதற்கு துணிகரமா இருக்கணும். நன்மை செய்யறதுக்கு கண்மூடித்தனமா செய்யணும். ஏன்னா அது உங்களுக்கு நன்மை வர்ற ஒரு விஷயம். பாருங்க, ஆண்டவர் சொல்றார் காயினை பார்த்து, ஏன்பா உன் சகோதரன் ஆபேல் நல்லதை செஞ்சான், அவன் சாட்சி பெற்றான், தேவன் அங்கீகரித்தார். நீயும் நல்லதை செய்ய, நீ ஏன் எரிச்சலா இருக்கிற? நீயும் நன்மை செய்ய, நீ ஏன் டென்ஷனா இருக்கிற? நீயும் நன்மையான தானங்களை செய்ய, நீயும் கடவுளுக்கு கொடு, நீயும் நல்லா வாழ்ந்துரு. உனக்கு நன்மை இல்லையோ, உனக்கு நன்மை வராதா? நன்மை செய்யாதிருந்தால்தான் தீமை சாபம் உன் வாசல் படியிலே படுத்து கொண்டிருக்கும், பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும். நீ நன்மை செய்தால் தீமை நீ மேற்கொள்வாய். அப்போ அந்த நற்கிரிகளை செய்வதற்காகத்தான் நம்ம கிறிஸ்தவர்களாய் இருக்கிறோம் என்ற புரிதல் நமக்கு வரணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்ப ஆபகுக் தீர்க்கதரிசி என்ன சொல்லுகிறார்? உன் நற்கிரியைகளை தவற விட்டபடியினால் தான் இன்னைக்கு இப்படிப்பட்ட ஒரு பாதிப்பு. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நிறைய நன்மை செய்யுங்க, ரொம்ப நல்லா இருப்பீங்க. நிறைய கெட்டது செய்யுங்க, பக்கத்துல பார்த்து சொல்லாதீங்க, நாசமா போயிருவீங்க. ஏன்னா அப்படி ஒரு பிரமாணம் இங்கே இயங்குகிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நான் தான், என்னுடைய ஃபிளாஸ்க் தான், நான் பாஸ்டர் தான், ஐ ஆம் ஏ பாஸ்டர் அப்படி நில்ல விட்டா என்ன ஆகும்? ஏன்னா இங்க ஒரு பிரமாணம் வேலை செய்யுது. கிராவிட்டி ஃபோர்ஸ் இருக்கு பாருங்க, பிடிச்சி இழுத்துரும் எல்லாத்தையும். அது போலதான் இங்க ஒரு செய்கைகள், நம்முடைய செய்கைகளுக்கு ஏற்ற ரிசல்ட் வருது பாருங்க. ஒரு கல்யாண வீடு, பந்தி சாப்பாடு போடுறாங்க, குபு குபு குபுன்னு ஜனங்கள் வருது, அப்படியே எல்லாம் பாக்குதுங்க. டேபிள், சேர்ல போய் உட்காரலாம் அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க. அப்படியே ஒரு ரோ காலியா இருக்கு, எல்லாரும் அப்படியே போறாங்க. ஒருத்தர் போய் கரெக்டா கார்னர் சேரை பிடிச்சி உட்கார்றாரு. அதுக்கப்புறம் லைன் அவர் பக்கம் ஒருத்தர் வந்து உட்கார்றாங்க. அப்படி நுனி இலை போடுகிறார்கள், தலைவாழை இலை போடுகிறார்கள். அப்புறம் வாட்டர் பாட்டில் விற்கிறாங்க, 300 ml வாட்டர் பாட்டில் எல்லாருக்கும். இன்னும் மக்கள் கூட்டம் போது வருது. அப்ப இவருக்கு வைக்கப்பட்ட அந்த வாட்டர் பாட்டில ஒருத்தர் என்ன பண்ணாருன்னு கேட்டீங்கன்னு சொன்னா, அப்படியே வேகமா வந்து ஒரு சடர்ன் அடிச்சார் பாருங்க. வாட்டர் பாட்டில் கீழே போய் விழுந்துருச்சு. சரி, கீழே விழுந்துச்சுல்ல, சாரின்னு சொல்லணும், எடுத்து வைக்கணும். அது செய்யாம யாருடைய வாட்டர் பாட்டில் அவரை மேலே கீழே ஏறி இறங்கி அப்படி மறைச்சு பார்த்தாராம். சில பேர்லாம் பார்த்துருக்கீங்களா? அவங்க தப்பு பண்ணிட்டு நம்மளை மறைப்பாங்க. நான் நிறைய பார்த்துருக்கேன். டிரைவ் பண்ணும்போது 4 வீலர்ல 2 வீலர்ல அவன் குறுக்கில் வந்துடுவான். குறுக்கில் வந்துட்டு நம்மளை யம தர்மம் மாதிரி பார்ப்பான், திட்டிட்டு கூட போயிடுவானுங்க. வீட்டில் கூட அப்படிதான். நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம நல்ல ஆலோசனை சொல்லுவோம், ஏதோ நம்ம குற்றவாளிங்கிற மாதிரி மறைச்சிட்டு போவாங்க. அந்த ஆள் அப்படி மறைக்கிறானோ, வாட்டர் பாட்டில தட்டி விட்டதும் இல்லாம முறைக்கிற வேற. சாரியும் கேட்கல, எடுத்தோம் வைக்கல. சரி, இவர் எடுக்கலான்னு பார்த்தா அதுக்குள்ள யாரோ குறுக்குல வந்திருக்காங்க, அதை பாட்டில மிதிச்சிருக்காங்க, தண்ணி வீணா போச்சு, விரையாம போச்சு. இப்போ இவரு சாப்பாடுலாம் வச்சுட்டாங்க. இந்த கார்னர் சீட்ல இருக்கிறவருக்கு சாப்பிட்டுட்டே இருக்கிறாரு, தாகம் வந்துருச்சு. ஆனா என்ன இல்லை அவர்கிட்ட? வாட்டர் பாட்டில் இல்லை. சாப்பிட்டுட்டே இருக்கிற தண்ணி தாகம். இப்ப பக்கத்துல இருக்கிறுடைய இலை பக்கத்துல என்ன இருக்கு? தண்ணி இருக்கு. பாத்தீங்களோ, அது எல்லாருக்கும் வச்சிருப்பாங்கல்ல, வாட்டர் பாட்டில் இருக்கு. இவர் என்ன பண்ணாருன்னா, அவர் பாட்டில் எடுத்து தண்ணி குடிச்சிட்டாரு. அவர் பாட்டில் இவர் எடுத்ததுனால இவருடைய தண்ணி இல்ல. இவர் என்ன பண்ணாரு? அவர் வாட்டர் பாட்டில் எடுத்து தண்ணி குடிச்சிட்டாரு. பக்கத்துல இருந்தவர் என்ன பண்ணாரு? அவர் பாட்டில் இப்படி பாட்டில் மாத்தி 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 குடிச்சு கடைசியில ஒருத்தர் உட்காந்துட்டு இருந்தாரு, பார்த்தீங்களா? அவருக்கு தண்ணி இல்லை.
அவர் அங்கிருந்து குரல் கொடுத்தாரு, யாரையாங்க? வாட்டர் பாட்டிலங்க. இவர் இங்க இருந்து எகிரி பார்த்தாராம், யாராதுன்னு பார்த்தா அந்த பார்ட்டி யாரும் இல்ல, இங்க தள்ளி விட்டு போச்சுல. ஆக்ஷன் ரியாக்ஷன், இதுதான். சிம்பிளா புரிஞ்சிச்சா உங்களுக்கு? வெச்சு செய்யும். அப்படி தீமை நம்மை அழிக்காத படிக்குத்தான் தேவகுமார் நேசு கிறிஸ்து இரத்தத்தால் கழுவி நம்முடைய துர்க்கிரியைகளை நற்கிரியைகளாய் மாற்றி இருக்கிறார். இப்ப தீர்க்கதரிசிக்கு சொல்லுகிறார், சொல் என் மக்களுக்கு, ஏன் இந்த இழப்பு, ஏன் இந்த நஷ்டம், ஏன் இந்த கஷ்டம், ஏன் இந்த வருத்தம்? பிரமாணத்தை மீறினபடியினால். பிரமாணத்தை கைக்குள்ள சொல். எப்படி சொல்றாரு? வரைந்து வை, வாக்குகளை, தரிசனத்தை எழுதி வை, போகிற வருகிற மக்களுக்கு படிப்பனையாக அதை சொல்லு. அவர்கள் வாழ்வில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த நீ அவர்களுக்கு முன்பதாக நில்லு. 3ஆம் வசனம் சேர்ந்து வாசிப்போம். குறித்த காலத்திற்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்கும். அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பதில்லை. என்ன இது? தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பதில்லை. இன்னாயா இது? காத்திரு, அது தாமதிக்காது, அது தாமதித்தாலும். என்ன சொல்றார் ஆண்டவர்? அந்த மக்கள், எருசலேம் மக்கள் ஒரு சுதந்திர காற்றை சுவாசிக்க விரும்புகிறார்கள், ஒரு விடுதலையை விரும்புகிறார்கள், வெற்றியை விரும்புகிறார்கள், வளமான எதிர்காலத்தை விரும்புகிறார்கள். ஆண்டவர் சொல்றார், நான் அதை தர வல்லவரா இருக்கிறேன். ஆனா அதை பெற்றுக் கொள்வதற்கு மக்கள் இன்னும் பக்குவம் இல்லாத நிலையா இருக்கிறார்கள். ஆகவே அவர்களுக்கு சொல்லு, காத்திருக்க சொல்லு, அதாவது பக்குவப்படைய சொல்லு. ஆண்டவர் இன்னைக்கு கூட நம்ம கேட்கிற ஒவ்வொரு ஜெபங்களுக்கும் உடனடியாக பதில் கொடுக்க அவர் ஆசையா இருக்கிறார். அநேகர் எண்ணுகிறார்கள், படைத்த ஆண்டவர், நாம் ஜெபித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஆண்டவர் கொடாக்கண்டன் மொடாக்கண்டன் தெரியுமா? எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு தரமாட்டாங்க. நம்மளும் அப்படிதான் யோசிச்சுட்டு இருக்கோம். பூமியும் அதன் நிறைவும் வெள்ளியும் பொன்னும் கர்த்தருடையது, ஏன் ஒரு சவரன் கூட கொடுக்க மாட்டாரு? ஆண்டவர் உனக்கு அல்ல குறையாத ஐஸ்வர்ய வளன்களை வைத்திருக்கிறார். தானியேலே, நீ கர்த்தருக்கு பிரியமானவன், நீ வேண்டிக் கொள்ளும் பொழுதே கட்டளை பிறப்பிக்கப்பட்டது. ஒரு தேவ பிள்ளை ஜெபிக்கிறான், அவனுக்கு ஆன்சர் வந்துரும். ஆனா அதை அவன் தன் உலக வாழ்வில் பொருளாய் பார்க்க வேண்டுமேயானால் அவன் தன்னை சரியான விதத்தில் பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஆண்டவர் பார்க்கிறாரு, ஓ என் பிள்ளை இதை கேட்குது, கொடுக்கணும்னு ஆண்டவர் வராரு. கொடுக்க வருகிற ஆண்டவர் உன் முகத்தை பார்க்கவில்லை, உன் இருதயத்தை பார்க்கிறார் என்பதை மறந்து விடாதே. கொடுக்க வருகிற ஆண்டவர் உன் முகத்தை பார்க்கவில்லை, உன் இருதயத்தை பார்க்கிறார். இருதயத்தை பார்த்தால் கொஞ்சம் ஓரமா திமிரு ஓட்டின்னு இருக்கு. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, வெயிட்டிங் லிஸ்ட்ல போடு, தாமதித்தாலும். அந்த திமிருத்தனத்தை விட்டுட்டா உடனே தந்துடுறார் ஆண்டவர். ஆண்டவர் தர விரும்புகிறார். கொஞ்சம் தூக்கலா அங்க பெருமை ஒட்டிக்கிட்டு இருக்கு. கொஞ்சம் ஆழத்துல சப்கான்சியஸ்குள்ள யார் மேலேயோ பழி வாங்கும் உணர்வு அங்க ஊசலாடிக்கிட்டு இருக்கு. பல வகையான தேவனுக்கு பிரியமில்லாத ஆங்காங்கு இருக்கக்கூடிய பல ஊனமான குணலட்சணங்கள் இருதயத்தில் இருக்கிறபடியினால் தாமதித்துக் கொண்டிருக்கிறது. தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி அவர் வாக்கு தத்தத்தின் நிமித்தம் தாமதியாமல் நம் நிமித்தமே தாமதம் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை தயவு செய்து நீங்கள் இன்றைக்கு புரிந்து கொள்ள வேணும். ஏன் கால தாமதம்? ஆண்டவர் உன்னை உருவாக்க விரும்புகிறார், உன்னை கருணையுள்ள நபராய் மாற்ற விரும்புகிறார், உன்னை ஒரு குட்டி இயேசுவாய் மாற்ற விரும்புகிறார். உன்னில் இருக்கக்கூடிய களிம்புகள், அழுக்குகள், பழைய சுபாவங்கள், தேவனுக்கு பிடிக்காத எரிச்சல்கள் ஒட்டுமொத்தமா உன்னை விட்டு எடுக்கும்படி தேவன் விரும்புகிறார். அதை எடுக்கிறதுக்கு தான் டைம் ஆயிட்டு இருக்கு பாருங்களேன். அல்லேலூயா. அதை எடுக்க தான் டைம் ஆயிட்டு இருக்கு. மோசேயின் மூலமா இஸ்ரவேல் மக்களுக்கு தெளிவுபட சொல்லுகிறார், என் மக்களை வெளியே கொண்டு வா, அடுத்தது நெக்ஸ்ட் கானான் தான். கவனியுங்கள், எகிப்தில் இருந்து கானானுக்கு டிராவல் பண்றதுக்கு பஸ்ல போனா 8 மணி நேரத்திலிருந்து 10 மணி நேரம்.
நடந்து சென்றால் 10 நாள், அதிகபட்சம் 10 நாள், அதுக்கு மேல ஒரு நாள் கூட தாண்டாது. அவ்வளவுதான். ரொம்ப சின்ன ஏரியா. போயிட்டு எல்லாம் மெஷர்மெண்ட்லாம் எடுத்து பார்த்துட்டு வந்துட்டோம். சின்ன ஏரியா. கவனிங்க, 10 நாளில் கடக்க வேண்டிய இடத்தை 40 வருஷமா சுத்துறாங்க. பக்கத்துல பார்த்து சொல்ல, ரொம்ப ஓவர்ல. அந்த கட்டான வசதியான வீட்டை உனக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி, நட்டாத தோட்டத்தை கொடுக்கறதுக்கு முன்னாடி, வெட்டாத கிணற கொடுக்கறதுக்கு முன்னாடி, அந்த காரு பங்களாவை கொடுக்கறதுக்கு முன்னாடி, அந்த பதவி உயர்வை கொடுக்கறதுக்கு முன்னாடி, அந்த ஆஸ்தி ஐஸ்வர்யத்தை கொடுக்கறதுக்கு முன்னாடி, உன்னுடைய எல்லா சந்ததியின் ஆசீர்வாதத்தை கொடுக்கறதுக்கு முன்னாடி, உன் முறுமுறுப்பை உன்னை விட்டு தேவன் எடுக்க விரும்புகிறார். உனக்குள் இருக்கக்கூடிய மாம்ச சுபாவங்களை தேவன் வெட்டி எடுக்க விரும்புகிறார். தேவனுக்கு பிரியமில்லாத கிறிஸ்துவின் சுபாவத்துக்கு அந்நியமான மனநிலையை தேவன் மாற்ற விரும்புகிறார். எகிப்திலிருந்து வந்து 2 நாள் கூட ஆகல. யாத்திராகமத்தின் புஸ்தகத்தை வாசித்து பாருங்க, 3வது நாளே முறுமுறுப்பு. நாடாது 400 வருஷமா அன்றத்துக்கு ஒரு சின்ன குடிசையும் அரை வைத்து கஞ்சியுமா கஷ்டப்பட்டு இருந்த நம்மளை வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்பட செய்து, சிவந்த சமுத்திரத்தை நமக்காக பிளந்து, கண்மலையை பிளந்து அற்புதங்களை காண செஞ்ச ஆண்டவர் நிச்சயமா நம்முடைய வாழ்க்கையை மலமாக்குவார் என்ற நம்பிக்கை இல்லாமல் அன்றைக்கே முறுமுறுக்க ஆரம்பித்தார்களாம். வெயிட்டிங் லிஸ்ட்ல போடு, திமிரு அடங்கலை, இன்னும் போடு. ஆண்டவர் பார்க்கிறார், சரி 1 வருஷம் போடுவோம் வெயிட்டிங் லிஸ்ட்ல, திமிரு அடங்குமா? இன்னும் திமிரு ஏறுது. நான் யாரும் உங்களை பத்தி சொல்லலைங்க, இஸ்ரவேல் மக்கள் பத்தி சொன்னேன். வேணா சாட்சி இருக்கு, யாத்திராகமத்தின் புஸ்தகத்தை வாசித்து பாருங்க. தேவனுக்கு பிடித்தது எது தெரியுமா? உன் இருதயத்தில் மறைந்திருக்கிற தாழ்மையும் கனிவும் கருணையும் தாராள தயாள குணமும் அன்பும். இதை டெவலப் பண்ணி பாரு தேவ பிள்ளையே. கோடிகளை நீ தேடி ஓடி போக வேண்டாம். உன்னை நாடி ஓடி வர இடத்துல ஆண்டவர் உன்னை வச்சு கனப்படுத்தி அழகு பார்த்து அலங்காரமாக்குவார் உன்னை.